வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மறைந்த முன்னாள் பிரதமர்கள் PV நரசிம்மராவ் மற்றும் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது. பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதனுக்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவிப்பு. PV நரசிம்மராவுக்கு பாரத ரத்னா அறிவிக்கப்பட்டதற்கு அவரது மகள் வரவேற்பு. விருதுக்காக ஒருபோதும் பணியாற்றியதில்லை என்று MS சுவாமிநாதனின் மகள் சௌமியா பேட்டி. மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையிலும் காங்கிரஸ் அரசுக்கு எதிரான வெள்ளை அறிக்கை தாக்கல். மன்மோகன் சிங் அரசின் தவறுகளை சரி செய்வதற்கே 10 ஆண்டுகள் ஆகிவிட்டதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. அதிமுக ஆட்சி செய்த 30 ஆண்டுகளில்தான் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றதாக அவிநாசி கண்டன போராட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழகத்திலே 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த 30 ஆண்டு கால ஆட்சியிலே தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது. எம்ஜிஆர் பற்றி பேசிய திமுக MP ஆர் ராசாவுக்கு நாவடக்கம் தேவை எனவும் எச்சரிக்கை. அதிமுகவை இணைப்பதுதான் சசிகலாவின் ஆசை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. தமிழ்நாட்டில் தங்கள் அணிதான் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருவதாகவும் விளக்கம். மார்ச் முதல் அல்லது 2வது வாரத்தில் மக்களவைத் தேர்தல் தேதி வெளியாக வாய்ப்பு. இந்திய தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக நாளை முதல் தமிழ்நாடு முழுவதும் பயணம். H. ராஜா தலைமையிலான பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு சென்னையிலிருந்து தொடங்குகிறது. சென்னையில் அனுமதியின்றி எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையை நடத்த பாஜக திட்டம். காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையில் திட்டமிட்டபடி நட்டா கலந்து கொள்ள வாய்ப்பு என தகவல். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி திடீர் சந்திப்பு. சந்திரபாபு நாயுடுவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் அரசியல் பரபரப்பு. சென்னையில் 13 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட வழக்கு மத்திய குற்றப்பிரிவிற்கு மாற்றம். 9 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் காவல் ஆணையர் உத்தரவு. சுவிட்சர்லாந்து நிறுவனம் மின்னஞ்சலை பயன்படுத்தி சென்னை பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது அம்பலம். இன்டர்போல் மூலம் கடிதம் அளித்தால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு என சுவிஸ் நிறுவனம் திட்டவட்டம். சென்னையிலிருந்து தாய்லாந்து நாட்டிற்கு கடத்தப்பட இருந்த பல கோடி மதிப்பிலான வைரக்கற்கள் பறிமுதல். விமான பயணியை கைது செய்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை. அபாயகரமான வேதிப்பொருள் இருந்ததால் புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் விற்க தற்காலிக தடை. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் உணவுத்துறை நடவடிக்கை. பெங்களூருவில் பேருந்து பயணத்தின் போது 2 பெண்களுக்கு இடையே வாக்குவாதம். வளைவில் பேருந்து திரும்பிய போது மேலே விழுந்ததாக கூறி காலணியால் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. விக்கிரவாண்டி, கும்பகோணம், தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தல். நெய்வேலி, வன்ருட்டி, வடலூர் உள்ளிட்ட 7 இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மறியல் போராட்டம். கொரடாச்சேரியில் அரசு பேருந்தை கொடியசைத்து தொடங்கி வைத்த MLA பூண்டி கலைவாணன். ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து பேருந்தை திருவாரூர் வரை இயக்கி சென்றார். விராட் கோலி, அனுஷ்கா தம்பதி 2வது குழந்தையை எதிர்பார்ப்பதாக கூறிய விவகாரம். தவறான தகவலை பகிர்ந்து பெரும் தவறளித்து விட்டதாக டிவிலியர்ஸ் வேதனை. லால் சலாம் படம் வெற்றி பெற ரஜினிகாந்த் எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் படம் என ரசிகர்கள் கருத்து.
ஸ்டாண்ட் ஆஃப் ரஜினிகாந்த் இந்து முஸ்லிம் யூனிட்டியை பத்தி கோவை அறிவொளி நகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைக்கிறார். குருசாமி, விவரங்கள். நந்தா, கோவை மாவட்டம் மதுக்கரையை அடுத்த அறிவொளி நகர் பகுதியில் எம்பல்ஸ் என்ற தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. நகைக்கடைகளுக்கு தேவையான தங்க நகைகள் வைக்கக்கூடிய தங்க நகை சீட்டுகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையில் இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் கடுமையான புகைமூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வடமாநில தொழிலாளர்கள் வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். தற்போது தீ விபத்து ஏற்பட்டு தடுப்புகை நன்றி குருசாமி, விரிவான விவரங்களுக்கு. முன்னாள் பிரதமர்கள் நரசிம்ம ராவ், சரண் சிங் மற்றும் வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு 4 ஆண்டுகளாக பாரத ரத்னா விருது யாருக்கும் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் மற்றும் பாஜக மூத்த தலைவர் LK அத்வானிக்கு அடுத்தடுத்து பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது. இதன் நீட்சியாக மேலும் 3 பேருக்கு பாரத ரத்னா விருதை பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், முன்னாள் பிரதமர் நரசிம்ம ராவுக்கு பாரத ரத்னா விருதிற்கான அறிவிப்பை மகிழ்ச்சியுடன் பகிர்வதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராகவும், ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சராகவும், மத்திய அமைச்சராகவும், நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை பிரதமர் மோடி நினைவு கூர்ந்துள்ளார். இதேபோன்று முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது வழங்கும் வாய்ப்பு தமது அரசுக்கு கிடைத்திருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சராக பணியாற்றிய சரண் சிங் விவசாயிகளின் உரிமைகள் மற்றும் நலனுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோன்று நாட்டின் வேளாண் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக மகத்தான பங்களிப்பை செய்த MS சுவாமிநாதனுக்கும் பாரத ரத்னா அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயத்தில் இந்தியா தன்னிறைவு அடையவும் நவீன முறைக்கு மாறுவதற்கும் MS சுவாமிநாதனின் பங்களிப்பு முக்கியமானது என்று பிரதமர் மோடி நினைவு கூர்ந்துள்ளார். இந்நிலையில் நடப்பாண்டில் மட்டும் ஒட்டுமொத்தமாக 5 பேருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரத ரத்னா வரலாற்றில் முதல் முறையாக 5 பேருக்கு விருது அறிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இந்திய தேசத்திற்கு நரசிம்ம ராவ் ஆற்றிய சேவையை அங்கீகரிக்கும் வகையில் பாரத ரத்னா விருது வழங்கப்படுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அவரது மகளும் தெலுங்கானா சட்டமேலவை உறுப்பினருமான சுரபி வாணி தெரிவித்திருக்கிறார். Yeah, this is very great, happy moment, great recognition the services rendered by Sri PV Narasimha to the nation. Because if you go through the days, that 5 years, 91 to 95, 96, so that was a very crucial age, crucial time in Indian history. But he has solved all the problems. மறைந்த பிரதமர் PV நரசிம்ம ராவ் உள்ளிட்ட 3 பேருக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் என்றான் நியூஸ் 18க்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் வர்றதுனால பண்றாங்க, அதெல்லாம் அந்த சர்ச்சைக்கு நான் போல, அது உள்ளர்த்தம் என்ன இருக்குன்னு சொல்லி அதெல்லாம். ஆனா 3 பேரை பத்தி முதல்ல ப்ரொஃபசர் MS சுவாமிநாதனுக்கு கொடுத்தது ரொம்ப வரவேற்கிறேன். வாமா ஐ வெல்கம் இட். அவர் வாழ்நாள் இருக்கிறதுலே கொடுத்துருக்கணும், எதிர்பார்த்தோம். அது முடியல. அது காங்கிரஸ் அரசாங்கமும் செய்யல, இவங்களும் செய்யல. அதே மாதிரி டாக்டர் வர்கீஸ் குரியன், அமுலுடைய அந்த ஒயிட் ரெவல்யூஷன், வெள்ளை புரட்சின்னு சொல்லுவாங்கல்ல, மில்க் ரெவல்யூஷன், அவருக்கு கொடுக்கலாம். அவர் விட்டு போச்சு, இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நரசிம்மராவ் காலத்துல பிரதமராக இருக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அது சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காத இருக்கலாம். ஆனா அது ஒரு பெரிய சாதனை, ஒரு முக்கியமான ஒரு சாதனை தான், ஒரு மாற்றம். அதே மாதிரி சரண் சிங் அவர்களுக்கு கொடுத்ததும் ரொம்ப பொருத்தமான விஷயம். இப்ப ஏன் கொடுத்தாங்கிறது நான் போல தேர்தல் வர காலத்துல இப்ப கொடுக்குறாங்களா, அந்த அது உள்நோக்கமெல்லாம் நான் பார்க்கல.